முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் திமுக கூட்டணியை கல்லாப்பேட்டி கூட்டணி என்றார் விஜய். அந்த கட்சிகள் தயவோடுதான் ஆட்சி அமைத்துள்ளார் விஜய். அறிவாலயம் வாசல் வழியாக நடந்து போனாலே அந்த கட்சிகளை அழைத்து உள்ளே போட்டு சீட்டு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார் விஜய். அவர்கள் தயவில்தான் இப்போது முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார் விஜய் என தெரிவித்துள்ளது. கல்லாப்பேட்டி கட்சிகளின் அலுவலகத்துக்கு விஜய் ஏன் போனார்? ஏன் முகத்தை தொங்க போட்டு சென்றார்? முகத்தை தொங்க போட்டு உட்கார்ந்திருந்தார். காங்கிரஸ் கட்சியை பற்றி என்ன சொன்னார் விஜய்? சில பல கோடிகளை கொடுத்து தமிழ்நாடு காங்கிரஸை ஸ்டாலின் தனது பைக்குள் போட்டுக்கிட்டார் என்று சொன்னார். இன்று சில பல கோடிகள் கொடுத்துத்தான் காங்கிரஸ் ஆதரவை பெற்றாரா விஜய்? பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற விஷப்பூச்சிகள் நிரம்பிய காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் என்ன கொடுத்தார்? 3வது நாளே அந்த கட்சி பனையூரில் பெட்டி பாம்பாக அடங்கியதற்கு விஜய் என்ன கொடுத்தார்? சில பல கோடிகள் கொடுத்து காங்கிரஸ் கட்சியை ஸ்டாலின் தனது பைக்குள் போட்டுக்கிட்டார் என்று சொன்னதை யாரும் ராகுலுக்கு மொழிபெயர்த்து சொல்லவில்லையா? அவருக்கு ரோஷம் வரவில்லையா? ஆச்சரியமாக இருக்கிறதே என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. தாவேக ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பெரும்பான்மையை பெற்றுள்ளதா? இல்லையே. ரோஷக்கார விஜய் பதவிக்கு வந்திருக்க கூடாதே, பதவி ஏற்றிருக்க கூடாதே. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சி ஆகிய கட்சிகளின் தயவோடுதான் விஜய் ஆட்சி அமைத்துள்ளார். அந்த கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையை வாங்கி பாருங்கள் விஜய். உங்களை ஆதரித்து உங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்கள் ஆட்சியை ஆதரிக்கவில்லை. தமிழ்நாட்டில் இன்னொரு தேர்தல் வரக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதால் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். விஜய் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் ஆதரிக்கவில்லை. இதை விஜய் முதலில் உணர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசியலில் நீண்ட காலமாகவே திமுக கூட்டணியிலிருந்து வரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதே நிலையில் தொடரும் என்றுதான் ஐயா காதர் மொய்தீன் சொல்லி இருக்கிறார்கள். திமுக கூட்டணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் நீடிக்கிறது. நெருக்கடியான சூழலில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை தடுக்கவே தாவேகாவுக்கு ஆதரவு தர முன் வந்தோம் என்று சொல்லியிருக்கிறார் தொல் திருமாவளவன். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் தொடர்ந்து திமுக கூட்டணியுடன் கைகோர்த்து போராடுவோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகமும் அறிவித்துள்ளார்கள். எனவே திமுக கூட்டணியில் தொடரும் கட்சிகளின் ஆதரவோடுதான் ஆட்சி அமைத்துள்ளார் விஜய். இதனை அவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என முரசொலி தெரிவித்துள்ளது. அது என்ன ஸ்டாலின் சார் கூட்டணி பேரு? என்ன மக்கள் நல கூட்டணியா? மொத்த பேக்கேஜும் அங்கதான் இருக்குது. ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சதுனால என்னவோ அவர் அப்படியே மக்கள் நல கூட்டணியா அத மாத்திக்கிட்டாரோன்னு தெரியல. உடஞ்ச கிளாஸ ஒட்ட வச்சது மாதிரி, கிழிஞ்ச துணிய தச்சு வச்சது மாதிரி ஒட்டு போட்ட ஒரு கூட்டணி, அவ்வளவுதான் என்று பேசியவரும் இதே விஜய்தான். அவரது ஆட்சியே இன்று உடைஞ்ச கிளாஸை ஒட்ட வைத்தது மாதிரிதான் அமைந்துள்ளது. கிழிஞ்ச துணியை தச்சு வச்ச மாதிரிதான் இருக்கிறது. இந்த உடைஞ்ச கிளாஸையாவது ஒழுங்காக பயன்படுத்தவும், கிழிஞ்ச துணியை வைத்தாவது தமிழ்நாட்டு மானத்தை காப்பாற்றவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பதவிக்கு வந்த பிறகு மட்டுமல்ல, பதவிக்கு வருவதற்கு முன், பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்னும் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். தீயினால் சுட்ட வடு கூட ஆறிவிடும், நாவினால் சுட்ட வடு மாறாது. பல வலிகளை தாண்டி வந்துள்ளேன் என்கிறார் விஜய். இல்லை, பலருக்கும் வலி ஏற்படுத்திவிட்டு வந்திருக்கிறார் விஜய். அவரால் கரூரில் பலியான 41 உயிர்களை மறக்க முடியுமா? தமிழ்நாட்டு வரலாற்றில் கருப்பு நாட்களில் ஒன்று. அந்த குடும்பத்தினரை கூட நேரில் பார்க்காமல் சென்னை ஹோட்டலுக்கு வரவைத்து பார்த்த கொடூர காட்சி சினிமாவில் கூட பார்க்காதது. அரசியல் என்பது சினிமா அல்ல. கோடிக்கணக்கான மக்களை ஆள்வது அல்ல அரசியல். கோடிக்கணக்கான மக்களுக்காக வாழ்வதுதான் அரசியல். ஒரு ஹீரோவின் ஆட்டத்தை மக்கள் பார்ப்பது சினிமா. கோடிக்கணக்கான மக்களின் ஆட்டத்தை ஒரு தலைவன் பார்ப்பது அரசியல்.
வேடிக்கை காட்டி வாழ்ந்துவிட முடியாது, வேடிக்கை பார்த்தும் ஆண்டுவிட முடியாது என முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.